ஹாய்டா. இன்னைக்கு நம்ம ஜிகுக்கான லவ் ஸ்டோரி தான். டார்க் ரொமான்ஸோட ஃபைனல் பார்ட். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த பார்ட் புரியும். வாய்ஸ் ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பின்னாடி கண்டிப்பாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ போன பார்ட் எதில் விட்டுருப்போமோ நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம செம்மன் தான் அப்படியே பாப்பா வந்து செஸ்ட் மேலே போட்டுட்டு, ஏன்னா பாப்பா ஒரு பக்கம் சக் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருப்பான் மில்க. அப்படியே போட்டுட்டு அண்ட் அப்படியே சீலிங்கே பார்த்துட்டு இருப்பான். இங்கே தான் பாப்பா அப்படியே சக் பண்ணி குடிச்சிட்டு ஒரு மாதிரி பாப்பா பால்லாம் குடிச்சா ஒரு மாதிரி சவுண்டு கொடுப்பாள, ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி பாப்பா குடிச்சிட்டு இருப்பான். இங்கே தான் குடிச்சிட்டு டைட்டாக கடிச்சு விடுவா. அதுக்கு "ஆ, ஏ கடிக்காம குடிடி, நீ வேற உங்க அப்பந்தான் தொல்லைன்னு பார்த்தா நீ அதுக்கு மேலே இருக்க" அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான், ஏய் என்ன சொன்ன, நான் என்னடா தொல்லை பண்ண உன்ன ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜிம்முனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா ஜிம்மில் என்ன பண்ணியிருப்பான், ஸோ அங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டிட்டு தான் பாப்பா கிட்ட கொடுத்துட்டு இருந்திருப்பான். பாப்பா அங்கே மாதிரி குடிச்சிட்டு இருந்திருப்பான். இங்கே பார்த்தோன்னே ஒரு கப்பு சிப்புன்னு ஆகிடும். உங்களுக்கு தேடி பெட்ஷீட் எடுத்து அப்படியே பாப்பா மேலே அவன் மேலேயும் சரி பாப்பா மேலேயும் சேர்த்து கவர் பண்ணிட்டேன். ஏய் பார்த்து, என் பிள்ளைக்கு மூச்சு அடைக்க போகுது. ஹே ஹே மிஸ்டர், உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஹவு டேர் யூ, இங்கே ஒருத்தர் தனியாக இருக்க, குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கு, அப்படிதான் வருவியா கேட்காம கொள்ளாம அப்படின்ற மாதிரி இங்கே ஜெமன்ஸ் அல்ல, இங்கே ஜாங்கக் தான். ஏய், என் வீடு, ஏன் பொண்டாட்டி, ஏன் குழந்தை, யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஜாங்கக் பொண்டாட்டின்னு சொல்லணும். ஜெமன் அவனே அறியாமல் லைட்டாக ப்ளஷ் ஆகிட்டு, ஹே இங்கே பாருமன், யார் உனக்கு பொண்டாட்டி? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ரவுடி, நீ ஒரு ராட்சசன், நீ ஒரு பொறுக்கி. ஓ, நான் பொறுக்கி, ரவுடி, ராட்சசன். ஓ, நீங்கள் நல்லவங்க. ஆமாம், நான் நல்லவ தான். ஓ சரி, என் ஃப்ரெண்ட்ஸஸ் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஜாங்கக் பூர்வத்தை தூக்கி வர மாதிரி பேச, ஜாங்கக் பேசுகிறத அவன் பார்க்குறத டோட்டலாக வந்து ஜிம்மனுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். ஏன்னா ஜாங்கோக்கே கண்ட்ரோல் மீறி ஜிம்மனோட செஸ்ட்டு கிட்ட தான் பார்வை போகும். பட் அவன் என்ன பண்ணுவான், பெஸ்ட் வச்சு மறைச்சிருவானாம். இங்கே பாப்பா ஒரு மாதிரி சினுங்க ஆரம்பிச்சிடும். ஏய் பார்த்து என் பிள்ளைக்கு மூச்சு அடிக்க போகுது, ஃபஸ்ட் பெட்ஷீட் எடுறா அப்படின்ற மாதிரி ஜாங்கக் சொல்ல. ஜிம்மன் ஐயோ எங்க என்னங்க பண்ணுறீங்க, எனக்கு பண்ண தெரியும், எந்திரிங்க ஃபஸ்ட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்மன் சொல்ல. ஏய் அவ்வளோ சீன்லாம் இல்லை சரியா, என்ன குழந்தை பெற்றுக்கும் போதாவது அப்படி இப்படின்னு இருந்தேன், அதான் புள்ள பிறந்துருச்சுல, நான் என்ன ஒன்று பார்க்காததா, நான் இப்படிலாம் டேஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் கொர்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெட்ஷீட் எடுத்து நம்ம ஜாங்குக்கு தான் குழந்தைய எடுத்து தூக்கிடுவான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிம்மன் டப்புன்னு கை வச்சுட்டு, ஏய் என்னமோ நான் பார்க்காத மாதிரியும் நீ காட்டாத மாதிரியும் பேசுகிறேன், அதான் நான் உன்னை முழுசாக டேஸ்ட் பண்ணிட்டேனே, நைட்டு விடிய அவனை வச்சு பார்த்துருக்கேன், இப்போ என்னவோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சோ பொறுக்கி 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 மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ நான் பொறுக்கி என்ன பண்ணுறது, இப்படி ஒரு லட்டு இருந்தான், பொறுக்கி வந்து கலவடை தான் செய்வான், ஏன் கடிச்சு சாப்பிடவும் செய்வான், இல்லைன்னா வச்சு உரியவும் செய்வான் அப்படின்னு சொல்ல, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து குடுக்குன்னு அப்படியே ஓடிட்டு பாத்ரூமில் போய் ஷார்ட் மட்டும் போட்டு வந்துடுவான். இங்கே தான் ஜாங்கோக் வந்து பாப்பா கிட்ட கொஞ்சிட்டு விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ பாப்பாவும் சரி ஜாங்கோக் கிட்ட இப்படி பயங்கரமாக விளையாண்டுட்டு இருப்பான். ஜாங்கோக் தூக்கி அந்த ஸ்பைடர்மேன் பொசிஷன்லாம் காமிச்சிட்டு, ஏன்னா அது ஒரு 4லேருந்து 6 மாதம் குழந்தை தான். ஸோ அதுக்கு இன்னும் ஃபேஸ் இருக்காது. ஸோ ஜாங்குக்கு ரொம்ப கேரிங்காக பயங்கரமாக ஜாங்குக்கு வந்து ஃபேஸ்லாம் ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கேயும் பாப்பா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இங்கே ஜிம்மன் அப்போ தான் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்படி வந்து பார்க்கும்போது ஜங்குக்கும் சரி அண்ட் அவங்க பொண்ணும் சரி 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க பார்க்க, லிட்ரரி 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜிம்மன் நினச்சிப்பான், பரவாயில்ல வெளியே ரொம்ப ரகடாக இருந்தாலும் குழந்தைகிட்ட நல்லதாக பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜெமன் ஒரு மாதிரி மறந்து பார்க்க, எதிர்த்து ஜாங்கோக் ஸ்மைல் பண்ணிகிட்டே திரும்பும் போது ஜெமன் வந்து இவங்கள பார்க்க ஜாங்கோக் ஒரு மாதிரி அவனும் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருப்பான். அண்ட் ஜெமன் அப்படி லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகிட்டு, அச்சோ ஜெமனா என்னடா பண்ணுற, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ அவனை வெறுக்கிற புரியுதா, அவனை இங்கேருந்து தப்பிக்கணும், அவன் தெரியக்கூடாது, அதுக்கு ஏதாவது பிளான் போடுவியா, அவனை உட்காந்து பார்த்துட்ருக்கேன், உன் வாழ்க்கையை கெடுத்தவன் ஜெம்முனா, உன்னை ஃபேமிலி அசிங்கப்படுத்துகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெம்முன்னு ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க.
இங்கே தான் ஜாங்குக் பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு பாப்பா கூட்டிகிட்டு போவான். அண்ட் ஜாங்குக் பாப்பாவை உள்ளங்கையில் வச்சு தங்குவான். தூங்குற டைமை தவிர்த்து மற்ற எல்லா டைமும் ஜாங்குக் சாப்பிடும் போது கூட பாப்பா நெஞ்சிலே போட்டு வச்சுருப்பான். பாப்பா கூட விளையாண்டுட்டே இருப்பான். பாப்பாக்காகவே எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டான். பிஏ கிட்ட தான் கொடுப்பான். ரொம்ப எமர்ஜென்சி அப்படி இருந்தாலும் மிஷினுக்கு போயிட்டுருப்பான். அண்ட் ஜிம்மனுக்கு அது வந்து ஜாங்குக் வந்து பாப்பாவை ரொம்ப கேர் பண்ணுறதுலாம் பிடிச்சிரும். அண்ட் ஜாங்குக் தான் பாப்பாவை குளிப்பாட்ட கூட ஆரம்பிச்சிருவான். பயந்து பயந்தான் குளிப்பாட்டிகிட்டு இருப்பான். ஜிம்மன் வந்து குளிப்பாட்டிகிட்டு இருக்கும் போது பாப்பாவெல்லாம் இந்த குழந்தைங்களெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டி ஆட்டி குளிப்பாட்டுவாங்கல்ல, இப்படி காலெல்லாம் பிடிச்சி இப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் ஜெபன் பண்ணும்போது என்ன பண்ணுற மாடு, என் பிள்ளைக்கு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது, இங்கே இப்படி தான் குளிப்பாட்டணும், பாப்பாவுக்கு 1 வயசு வரைக்கும். இங்கே பாரு, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் உன்னை தூங்க விட்டுரும் இந்த மாதிரி. ஆஹா, அப்புறம் பெத்த எனக்கு தெரியாதா, நான் என்ன பண்ணும்? ஏய், நீ தான் பெற்றிருந்தாலும் நான் தான் போட்டேன். ஐய, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்திரிச்சு போங்க, குழந்தை முன்னாடி என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க கடவுளே அப்படின்னு சொல்லுவோம். ஏய் தப்பான எண்ணத்தில் சொல்ல வரல, நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், ஃபஸ்ட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் கத்த. இங்கே ஜாங்குக்கு ஐயோ என்னடா பேசி தொலைஞ்ச ஜாங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு அவன் பாட்டு வேலையை நிற்பா. ஸோ 2 பேரும் சேர்ந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விடுவாங்க. ஜாங்குக்கு அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி. ஸோ என்னது குழந்தைய ஒரு மாதிரி குழந்த மாதிரி கொஞ்சிட்டு இருப்பான். புதுசாக பார்ப்போம், புதுசாக ஒரு பொக்கிஷத்தை, புதுசாக ஒரு பிடிச்ச திங்க நம்மக்கிட்ட கொடுத்து எப்படி பொத்தி பொத்தி பார்த்துப்போமோ, ஜாங்குக்கு பொண்ணு அவ்வளோ பொத்தி பொத்தி பார்த்துப்பான். ஸோ அவனை கூட அவன் அவ்வளோ கேர் பண்ணியிருக்க மாட்டான் போல். ஸோ வெளியே வந்து ஊரே பார்த்து நடுகிற மாஃபியா. ஸோ குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு விட, இந்த பவுடர் அடித்து விட, இது பொட்டு வச்சு விட, ஸோ தலையெல்லாம் வந்து அந்த துணி போட்டு வைப்பு அவ்வளோ பார்த்து பார்த்து பயந்து பயந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் ஜெமன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போது அவங்க தான் பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது, வாடா பாஸ், இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம், ஜஸ்ட் 2 days கலிஃபோர்னியா போயிட்டு வந்துடலாம். ஏய், நீ போக முடியாதா? பாஸ், நீங்கள் தான் பாஸ் போகணும், எல்லா இன்வெஸ்டரும் உங்களை தான் கேட்குறாங்க. நான் நேற்று தான் ஜெர்மனி மீட்டிங் போயிட்டு வந்தேன், பட் கலிஃபோர்னியா மீட்டிங் கண்டிப்பாக நீங்கள் வேணும் பாஸ். ஜஸ்ட் லைக் 1.5 days தான் போகிறோம், மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம், சைன் பண்ணுறோம், கிளம்பி வரோம், அவ்வளோதான். அண்ட் ஒரு குட்டி பார்ட்டி கூட இருக்குது, நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ் அப்படின்னு சொல்ல ஜிம்மனுக்கு மண்டையில் பல்ப் எரிஞ்சிடும். ஜிம்மனோட ஃபேஸ் ரியாக்ஷனை ஜாங்குக்கு லைட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, ஓகே சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம். இங்கே ஜிம்மனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி க்ரீப்பியாக ஒரு மாதிரி டெவலிஷாக ஒரு பிளான் போடுறேன்னு அது ஒரு மாதிரி போட்டு வச்சுருவான் ஜெர்மன். அண்ட் ஜாங்குக்கு போகும்போது குழந்தைய பார்த்துட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஏன்னா பாப்பா நல்லா தூங்கியிருப்பா, வச்சிருந்தாலேருந்து உள்ளங்கால் இருக்குது, குழந்தைய ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஜெர்மன் கிட்டே வந்தோம். ஓய் சொல்லுங்க, இங்கே பாரு, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, புரியுதா? எனக்கு தெரியும், அது என் குழந்தை. ஏய் சரி, நம்ம குழந்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக் என்ன நினச்சான்னு தெரியல, கிட்ட வந்து ஜிம்மனை ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு மிஸ் யூ, சேஃபாரு, சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கும், அண்ட் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு போகவே மனசு இல்லாமல் பாட்டு கிளம்பி போயிடுவான். ஜாங்கு போயிட்டானான்னு பார்த்துட்டு ஸோ ஜாங்குக்கு ஒரு 5 மணிக்கு போயிருப்பான். ஜெர்மனுக்கு இங்கே தூக்கமே வந்திருக்காது. பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டபுள் மைண்டாகவே இருக்கும். ஸோ அப்படியே ஜெர்மன் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பான். அது ஒரு சாட்டர்டே டைம் தான், சாட்டர்டே ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். எப்போவுமே வீக்கெண்ட்ஸில் ஜாங்கோ வீட்டில் அந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காது, மெயின்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி வந்து வீடியோ மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஜெர்மன் வந்து அந்த வீட்டில் ஒரு மாதம் இருந்திருக்கும். ஸோ ஜெர்மன் வந்து எல்லாமே நோட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அண்ட் இப்போ ஜெர்மனுக்கு வேறு வழி இல்லை, நம்ம கிளம்பி தான் போகணும். ஏன்னா இப்போ செக்யூரிட்டி யாருமே இல்லை. இதை விட்டு நமக்கு ஜாங்கோக் வீட்டிலேருந்து தப்பிக்க வேறு சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் பொறுமையாக ஜாங்கோக்கோட ரூமுக்கு போவோம். ஜெர்மன் ரூம்லேயும் நிறைய கேஷு, ஜெர்மனுக்கு நிறைய ஜுவல் எல்லாமே வச்சுருப்பான். அதுலேருந்து கொஞ்சம் கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு பாப்பா எடுத்துகிட்டு ஜெர்மன் அவன் மேலே டைப் பண்ணிப்பான். பாப்பா கிட்டே சொல்லுவான், பிரின்சஸ் ஐம் சாரி, அம்மாவை நம்பு, அம்மானால எவ்வளோ பெரிய லக்ஸுரி லைஃப்பில் உனக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு பெட்டராக ஒரு லைஃப் கொடுக்குறேன், எங்கேயாவது போயிடலாம், கண் காணாத இடத்துக்கு போயிடலாம், உனக்கு உங்கள் அப்பா வேணாம், அவனை பற்றி பேசக்கூட நான் விரும்பலை, அவன் நல்லாவே இல்லை, புரிஞ்சுக்கோ சரியா, என்னை மன்னிச்சிரு,
அம்மா கூட இருக்கும்போது கஷ்டம்தான். ஆனால் என்ன நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அங்கேருந்து கேஷ்லாம் எடுத்துகிட்டு செம்மனு ஒரு 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 நார்மல் ஒரு சட்டை ஒரு பேண்ட் போட்டு அப்போ ஷால் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு செம்மன் ஒரு பேக் மட்டும் மாற்றி அதில் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக போவான். அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பாப்பா வச்சு எஸ் ஆகிட்டு நம்ம வீட்டோட பேக்ரவுண்ட் அதாவது பேக் சைடு இருக்கும்ல அந்த பேக்யார்ட்லேருந்து கிளம்பி போயிடுவான். அப்படியே அவனை விட்டு தப்பிச்சோன்னு நினச்சி ரோட்டில் போயிட்டு இருக்கும் போது அது மழை டைம், லிட்டரலி ஒரு நல்ல மழை பெஞ்சிருக்கும் ஈவினிங்கில். அதாவது நம்ம தண்ணியில் நடந்த ஒரு சத்தம் கேட்கலாம், அந்த மாதிரி தான் நிறைய சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டோன்னு சொல்லிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி போகும்போது வித்தின் ஃப்ராக்ஷனுக்குள்ளே நிறைய காரோட சேசிங் சவுண்டாக இருக்கும். ஜெமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருன்னு தெரியல. ஒரு மாதிரி ஜிம்மன் அப்படியே ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்க ஒரு 20-30 கார் அப்படியே ஜிம்மனை சுற்றி சுற்றி வரும். ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. மழை வர பெய்ய ஆரம்பிச்சிடும். ஜிம்மன் பாய்ந்துட்டே இருக்கும் போது அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணி ஜாங்குக்கு ஒரு பாடி கார்டு வருவாங்க. இங்கே ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஜிம்மன் திருன்னு இருக்க. இங்கே தான் ஜாங்கு கூட போய், சார் தப்பு பண்ணிட்டீங்களே சார், இந்த மாதிரி பண்ணீங்க, ஹவுஸ் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜாங்குக் அங்கேருந்து டோர் ஓப்பன் பண்ணி வருவான். ஜாங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக அவ்வளோ கோவமாக இருக்கும். ஜமனை பார்த்து, ஏய் குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லும் போது ஜமன் டைட்டாக பாப்பா வச்சுட்டு, கொடுக்க மாட்டேன், இது என்னோட குழந்தை, என்னை விட்டுடுங்க ப்ளீஸ், நானும் என் குழந்தையும் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜாங்குக் தான், ஏய் குழந்தைய கொடு அப்படின்னு சொன்னோம். இங்கே ஜமன் கொடுக்க மாட்டேன்னு டிங்கி தலையாட்ட, காட்ஸ் குழந்தைய வாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏய் வாங்க அப்படின்ற மாதிரி பிஏக்கு கண்ணை காட்ட. இங்கே தான் சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜம்மன் கிட்டேருந்து குழந்தைய கத்துவான். ஜம்மன் பயங்கரமாக கத்துவோம், ப்ளீஸ் என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அவன் என்னோட உயிர், ப்ளீஸ் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் ஜாங்கோக் பட்டுன்னு ஒரு ஸ்லாப் கொடுப்பான். ஜம்மன் பொத்துன்னு அந்த தண்ணியிலே விழுந்துருவான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டில் இருந்து என்னோட இடத்துல இருந்து என் குழந்தைய என்கிட்ட பிரிக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமனை எடுத்து காரில் போட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து வீட்டுக்குள்ளே போவான். வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு ஜெம்மனை கூட அவன் பார்க்க மாட்டான். ஜெம்மனை கார்லேயே விட்டு பாப்பா தூக்கிட்டு வந்து அங்கே இருக்க மேட்ச் கிட்ட தான் கொடுத்து, குழந்தைய தூங்க வைங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே தான் ஜெம்மன் அப்படியே காருக்குள்ளே இருப்பான். காட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஓகே பாஸ்ன்னு ஜெம்மன் வரமாட்டேன்னு சொல்லுவான். ஸோ தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க, பாஸ் பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க, அவர் என்ன பண்ணுவார் இங்கே யாருக்குமே தெரியாது, ப்ளீஸ் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு ஜெம்மன் வந்து நிற்க ஜாக்கோ பட்டுன்னு ஒரு ஸ்லாப் தான் கொடுப்பான். ஜெம்மனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தான், ஏன் வீட்டில் இருந்தே போகிறது கொடுக்க அவ்வளோ தைரியம் வந்திருக்கும் ஜெம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்கோ அப்படியே கூட்டிகிட்டு ஜெம்மனை தரன்னு இழுத்துட்டு போவான். இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு, இங்கே பாரு, நானும் உன்கிட்ட பொறுமையாக இருக்கணும், காமாக இருக்கணும், திட்டக்கூடாது, என்னோட இன்னொரு சைடை காட்டக்கூடாதுன்னு ரொம்ப பொறுமையாக இருக்கேன். ஆனால் நீ காட்ட வச்சிடாத ஜமுனேன. இதுக்கப்புறம் இந்த வீடு இந்த ரூம்குள்ளே தான் நீங்கள் இருக்க. பாப்பாவுக்கு பசிக்கும் போது தான் உன்கிட்ட கொடுப்பேன், ஃபீட் பண்ணிட்டு கொடுக்கணும், புரியுதா? அதுவும் என் குழந்தைக்கு பேபி மில்க் வேணுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது இங்கே ஜெமன் பயங்கரமாக அழுத்துறோம். ப்ளீஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் என் குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, எங்கேயுமே போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என் குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க ஷாங்கோக்கா, ப்ளீஸ் என் குழந்தைய மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு என்னால் என் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஷாங்கோக் தான், அதெல்லாம் நீ முன்னாடி என்கிட்ட இருந்து என் குழந்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் ஜெமன்,
என்னை மிருகமாக மாற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மனை பிடிச்சி அந்த ரூமில் தள்ளி விட்டு அவன் பாட்டு ரூமுக்கு டோரை லாக் பண்ணிட்டு வந்துடுவான். இங்கே ஜெம்மன் பயங்கரமாக டோர் தட்டிக்கிட்டே இருப்பான். ஜங்குக் நான் பண்ணது தப்பு தான். ஜங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஜங்குக் நான் வீட்டு விட்டு போக மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். ப்ளீஸ் என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெம்மன் அழுக்கா இங்கே ஜங்குக் டோர் பின்னாடி உட்காந்து அவனுக்கு இதெல்லாம் கேட்குது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்னென்னா ஜெம்மனை ஹர்ட்டே பண்ணக்கூடாது, ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணுன்னு தான் நினச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஸோ ஜங்குக்கை விட்டு இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், என்னையே நீ விட்டுட்டு என் குழந்தை என்கிட்ட பிரிக்கிறேன், நீ என் லைஃப் விட்டு போகணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ண முடியும்ன்ட்டு அந்த கோவத்தில் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான். பாப்பா தூங்கியிருப்பான். இங்கே ஜெம்மன் அழுது அப்படியே டோர் கிட்ட தலையை சாய்ச்சிட்டு அழுதுட்டு இருப்பான். இங்கே ஜங்குக்கும் அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஜங்குவோட பிஏ பார்த்துட்டு இருப்பான். வந்து கேட்பான், பாஸ் பாஸ் அப்படின்னு கேட்கும்போது, ஆ என்னடா பாஸ், நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு. அண்ட் நான் உங்களை ஒரு பாஸாக மட்டும் பார்க்கல, நான் உங்களை அண்ணனாக தான் பார்க்குறேன். அதான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஓகே பாஸ், ஆனால் ஜெம்மன் சார் அவர் வாழ்ந்தது டிஃப்ரெண்ட், இருந்தது டிஃப்ரெண்ட். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கொஞ்சம் விட்டு கொடுங்க பாஸ், பாவம் குழந்தைய அம்மாவும் பிரிக்கிறது தப்பு பாஸ் அப்படின்னு சொல்லும் போது இங்கே தான் ஜாங்குக் சொல்லுவான், அப்போ யாரும் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கல அப்படி தானே பாஸ்? நான் உங்களை தப்பாக சொல்லலை, அவங்களையும் தப்பாக சொல்லலை, சூழ்நிலை அப்படி இருக்க பாஸ். இப்போது நீங்கள் ஜெம்மன் பாஸ் இடத்துல இருந்துட்டு ஜெம்மன் சார் உங்கள் இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? நீங்களும் அப்படி தான் பாஸ் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் லிட்டரலி ரொம்ப ஸ்ட்ராங். நீங்கள் எந்த ஒரு எமோஷ்னலுமே அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, எல்லாத்தோட்ட தள்ளி இருக்க பர்சன். ஆனால் ஜெம்மன் சார் அட் த ஏஜ் ஆஃப் 18 அவங்க லைஃப்பை மொத்தமாக டோட்டலாக தலைகீழ போட்டுருச்சு. ஜஸ்ட் அவருக்கு 19 தான், உங்களுக்கு 30. உங்கள் மெச்சூரிட்டி லெவல் வேறு, அவரோட மெச்சூரிட்டி லெவல் வேறு. அவர் இந்த வயசில் இவ்வளோ சின்ன வயசில் ஒரு குழந்தைய பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறதா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அவருக்கு எவ்வளோ ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கும் எல்லாமே. என்னால் அது கேட்கும் போதே என்னால் அதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல பாஸ். அவர் அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைய பெற்றெடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதமாக வளர்த்துட்ருக்காரு பாஸ். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்களையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாடி கார்ட் சொல்ல, அப்போது எல்லாம் நான் தான் பண்ணேன், நான் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஜாங்குக் சொல்ல வர பாஸ். நீங்களோ அவங்களோ தப்பில்லை, அவங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, வேல்யூ பண்ணுங்கள் பாஸ். எனக்கு தெரியும் நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு. நான் உங்களை ஒரு பாஸாக பார்த்துருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் உங்களோட அண்ணனாக பார்க்குறேன்னு உங்களுக்கும் தெரியும். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான். பாப்பா தூங்கிட்டுருக்கா பாஸ். அண்ட் நேற்று நைட் நீங்கள் 1 மணிக்கு இங்கே ஜெம்மன் சார் ரூம்குள்ளே போட்டிங்க, அவர் நேற்று ஃபுல்லாக சாப்பிடல என் பாஸ், அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு கிளம்போது மணி 4 மணி இருக்கும். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜெம்மன் அப்படியே வந்து டோரில் சாஞ்சிருப்பான். தொட்டு பார்த்தா பயங்கரமாக ஃபீவராக இருக்கும். ஜாங்குக் தான் ஜெம்மனை கூட்டிகிட்டு பெட்டில் போட்டுட்டு, ஏன்னா அவன் ஈரத்தோடு தான் இருந்திருப்பான், ஏன்னா மழை பெஞ்சிருக்கான் பயங்கரமாக. ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்திருப்பான், நனைஞ்சிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருப்பான் பேபியை. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ஸோ இங்கே ஃபீவர் பில்ஸ் இருக்கும்ல, ஃபீவர் மாத்திரையை லிப்பு வச்சு அவனுக்கு போட்டு விட்டு தண்ணிலாம் குடிக்க வச்சு அப்படி தான் படுக்க வச்சுருப்பான். அப்போ கூட ஜெம்மனுக்கு ஃபீவர் இருக்கும், தலையிலலாம் அந்த ஒத்தரம் கொடுத்துட்டு அப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். நெக்ஸ்ட் டே தான் ஜெம்மன் எந்திரிச்சிருப்பான். ஜெம்மன் அப்படியே கண்ணை துறைக்கும் போது பாப்பா அவன் நெஞ்சு மேலே லைக் மில்க் சூ பண்ணிகிட்ருக்கு அந்த சென்ஸ் வரும். பார்த்துட்டு ஜெம்மன் அப்படியே பக்கத்தில் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தட்டி கொடுத்துட்ருப்பான். அண்ட் இங்கே ஜெம்மன் கால்கிட்ட ஜாங்குக் தான் ஒரு கை வச்சு படுத்த மாதிரி இருக்கும். அண்ட் ஜெம்மன் வந்து இப்படி திரும்ப பார்த்து அவன் தலையிலேருந்து அந்த ஃபீவருக்கான துணி வந்து விழுந்திருக்கும். அண்ட் ஜெம்மன் வந்து அப்போ தான் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கும். தொட்டு பார்த்தா லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கும். பாப்பா அந்த மில்க் குடிச்சிட்ருப்பான். அண்ட் பாப்பா ஒரு மாதிரி சூ பண்ணிவிட்டு லைக் மில்க்லாம் குடிச்சிட்டு ஒரு மாதிரி விளையாடுற சவுண்ட் கேட்கணும், லைக் ஸ்மைல் பண்ணுற சவுண்ட் கேட்ட உடனே இங்கே தான் ஜாங்குக் கிட்ட வந்து தொட்டு பார்த்துட்டு, பரவாயில்லன்னு நினைக்கிறேன், ஹாட் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன், குளிச்சுட்டு வேலையை பார். அண்ட் உனக்கு இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் போக சுதந்திரம் இருக்குது, வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு சுதந்திரம் இல்லை. அண்ட் நேற்று நான் அப்படி பேசினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் கிளம்பி போக ஜெம்மனுக்கு
எதுவுமே சொல்ல தோணல. அவனுக்கு என்னடா இது, அவ்வளோதான் நம்ம லைஃப் போச்சு, இந்த நரகத்தில் தான் இருக்கணுன்ற மாதிரி அவன் வந்து லைக் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே ஒரு மாதிரி இருப்பான். டேஸஸ் அப்படியே போகும். ஜெர்மன் வந்து அங்கே இருக்க மேட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் பேசி ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஆகிடுவான். அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் கிட்ட, மேட்ஸ் கிட்ட, மேட்ஸ் வந்து பாப்பா தூக்கி கொஞ்சிருக்கும், பாடி கார்ட்ஸ் பாப்பா தூக்கி கொஞ்சிருக்கும். ஜெர்மன் அவங்கக்கிட்ட பேசுறது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு நார்மலைஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஜெர்மன் அந்த இடத்த விட்டு மட்டும் போயிருக்க மாட்டான். அண்ட் அப்படி தான் ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும். அண்ட் இப்போ தான் ஜாங்குக் பயங்கரமாக குடிச்சிட்டு வருவான். ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 இருக்கும். பயங்கரமாக குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஜெர்மனோட ரூம்குள்ளே தான் திறந்து பார்ப்பான். அண்ட் பாப்பா வந்து இங்கே அப்போ தான் ஜெர்மன் வந்து பாப்பாவுக்கு பால்லாம் கொடுத்து இப்போ தான் படுக்கலான்னு போகும்போது ஜெர்மன் கிட்ட வந்து ஜாங்குக் அது பெட், ஏன்னா அது கிங் சைஸ் பெட்டு, பின்னாடி வந்து ஜெர்மனை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஜெர்மனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஜெர்மன் கண்ணை மட்டும் டைட்டாக மூடியிருப்பான். அண்ட் இங்கே தான் ஜாங்குக் ஜெர்மனா ஜெர்மனா அப்படின்னு சொல்லும் போது எங்கே ஜெர்மன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டான். தூங்கிட்டியா? சரி, சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என்னால் முடியல, நான் என்னை நீ கொல்லாமல் கொள்கிற, ஏன் நான் ஏன் உன்னை பார்க்கணும், நான் ஏன் உன் கூட இருக்கணும் அந்த டார்க் ரூமில், நீ ஏன் என்னை விட்டு போகணும், நான் ஏன் உனக்காக பைத்தியக்கார மாதிரி 16 மாதம் காத்திருக்கணும், எதுக்காக என் குழந்தைய பெற்று எடுத்தேன், எதுக்காக என் கண்ணில் மாட்டினேன், எல்லாருக்கிட்டேயும், ஏன் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன், கிளப் கிட்ட பேசுகிறேன், வாட்ச்மேன் கிட்ட பேசுகிறேன், மெய்ட்ஸ் கிட்ட பேசுகிறேன், என் ப்ளம்பர், தண்ணி ஊற்றுறவன், பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறேன், எதுக்காக என்கிட்ட பேச மாட்டேங்கிறேன், ஒன்று நான் அப்படி என்ன தான் பண்ணேன், நான் உன்கிட்ட வேறு எதுவுமே கேட்கலையே, என் கூட இரு, நார்மலாக பேசு, என் குழந்தைக்கு அம்மாவா, எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியாக இருந்தான்னு சொன்னேன், வேறு எதுவுமே நான் உன்கிட்ட எதிர்பார்க்கல, தப்பு தான், அன்னைக்கு நான் உன் கூட அப்படி இருந்தது தப்பு தான், வேணும்னு உன் கூட இல்லையே ஜெர்மனா, எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட், நீ அப்படி இருந்ததுக்கு நான் எப்படி ஜெர்மனா காரணமாக இருக்க முடியும், உன் ஃபேமிலி ஒன்று வெறுத்ததுக்கு, ஒரு நடு ரோட்டில் விட்டதுக்கு நான் எப்படி ஜெர்மன் காரணமாக இருக்க முடியும், ஏண்டா உனக்கு ஏன் ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குது, எல்லாரையும் நீ நல்லா பார்க்குற, எல்லாருக்கிட்டையும் நீ நல்லா பேசுகிற, என்னை பார்த்தா மட்டும் ஒரு அருவருப்பான ஒரு பார்வையில் பார்க்குற, ஏன் நான்லாம் உங்கள் லவ் கட்டஸவாக இருக்கக்கூடாதா, எனக்கெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடாதா, எனக்காக ஒரு பொண்ணு, எனக்காக ஒரு பொண்டாட்டி இருக்கக்கூடாதா, இது மட்டும் தானே நான் ஆசைப்பட்டேன், என்கிட்ட எல்லாமே இருக்குடா, பேர், புகழ், காசு, மரியாதை, சொசைட்டியில் எல்லாமே இருக்கு, நான் எல்லாம் இருந்தும் நீங்கள் 2 பேரும் இல்லாமல் நான் எவ்வளோ வெறுமையில் இருந்தேன் தெரியுமா, பாதி பேர் இந்த 16 மாதத்தில் பாதி பேர் என்கிட்ட சொன்னது என்ன, நீ செத்துட்ட, நீ ஒருத்தன் இல்லவே இல்லை, நிறைய பேர் நிறைய டிடெக்டிவ்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஜான் நீங்கள் ஏதோ பிரம்மையில் இருக்கீங்களா, அப்படி ஒரு பர்சன் இல்லைன்னு, எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு இடத்துல எனக்காக இருக்க அப்படின்னு, நீ இருக்கேன்னு தான்டா தெரியும், ஆனால் எனக்காக நீ எவ்வளோ ஒரு பொக்கிஷத்தை பத்திரமா பாதுகாத்துன்னு எனக்கு தெரியும், உன்னை அந்த ஹாஸ்பிட்டலில் உன்னை பார்த்த அந்த நோட்டி எப்படி இருந்த தெரியுமா, செத்துட்டேன் ஜெர்மன், என் குழந்தைய அவ்வளோ ஐசியூவில் ஃபஸ்ட்டு ஒரு அப்பா அவங்க குழந்தைய அப்படி தான் பார்க்கணுமா, அப்படி தாண்டா பார்த்தேன், என் ஜெர்மனை எப்படி பார்த்தேன்னா 10 நாள் சாப்பிடாத மாதிரி, அவன் கண்ணில் வறுமை மட்டும்தான் இருந்துச்சு, அவ்வளோ பயம், நடக்கும், தயக்கும், உண்மையை சொல்லணும்னு அந்த இடத்துல நான் செத்துட்டேன்டா, ஏன்னா நான் உன்னை அப்போ பார்க்கும் போது நீ டோட்டலாக ஒரு பிரின்ஸ் மாதிரி இருந்தேன், அண்ட் இப்போ இருக்க நிலைமைக்கு எல்லாம் நான் தானே காரணம், எனக்கு தெரியலடா, நான் உன்னை ரொம்ப தெரிஞ்சோ தெரியாமையோ
அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி. சாரிடா. இப்போ கூட நான் பேசுறதுலாம் உனக்கு கேட்குதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. என்னால் முடியல சுமன். என்னால் முடியல. நான் என்ன பண்ணால் நீங்கள் 2 பேரும் கூட இருப்பீங்க எனக்கு தெரியல. நான் எப்படி உங்ககிட்ட இருக்கணும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஜாங்குக் தேம்பி 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 அழுக ஆரம்பிச்சிருவான். ஜாங்குக் வந்து ஜிம்மனை ரொம்ப டைட் ஹேக் பண்ணிட்டு அழுக. ஜிம்மனுக்கே ஒரு மாதிரி பெயின் ஆகிடும். ஒரு மாதிரி ஜிம்மனோட முதுகில் அப்படி மூஞ்சி வச்சுட்டு அந்த கழுத்துக்கிட்ட மூஞ்சி வச்சுட்டு பயங்கரமாக அழுக. அந்த சத்தத்தில் குழந்தை எந்திரிச்சு போல. ஜிம்மன் திரும்பி ஜாங்குக் ஹேக் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து அவனோட தலையில் முடியெல்லாம் வந்து இது மாதிரி ரப் பண்ணிட்டு அண்ணால சொல்கிறது கேட்குதா அண்ணால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஜாங்குக்கு. தெரியல நீங்கள் அசால்ட்டா சொல்லிட்டீங்க. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. அழாதீங்க. உங்கள் மேலேயும் தப்பு இல்லை, ஏன் மேலேயும் தப்பு இல்லை, 2 பேர் மேலே தப்பு இல்லை. இதெல்லாம் என் தலையில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேச்சு வாங்கணும் இவ்வளோ சின்ன வயசில். எனக்கு அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்க டைம் வேணும். திடீர்னு 18 வயசு வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்தேன். திடீர்னு ஒரு நைட்டில் என் மொத்த உலகம் மாறிடுச்சு. கோபுரத்தில் தூக்கி வச்சவங்க எல்லாம் குப்பையில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சமூகம் என்னை பார்த்தது எல்லாமே என் மனசில் அவ்வளோ ரணமாக இருக்குது. திடீர்னு வந்து எவ்வளோ லவ் காமிச்சிங்கன்னா என்னால் அது எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்க முடியும் தெரியல. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஜாங்குக். என்னை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் ஜாங்குக் கிட்ட அப்படியே ஹக் பண்ணிட்டு சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிட்டு மனசில் இருந்த பெயின் எல்லாமே 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ஜாங்குக் ஜிம்மனை ஹக் பண்ண, ஜிம்மன் ஜாங்குக்கு ஹக் பண்ணன்னு டைட்டாக தூங்கிடுவாங்க. அண்ட் காலையில் எந்திரிக்கும் போது தான் ஜாங்குக் பக்கத்தில் பாப்பா. ஜிம்மன் எந்திரிச்சு அவன் பாட்டு போயிருப்பான் குளிக்கிறதுக்கு. பாப்பா ஜாங்குக்கு நிப்பிள்ஸை வந்து ஒரு மாதிரி சக் பண்ண ஒரு மாதிரி கிட்ட போய் வந்து மில்க் குடிக்கிறதுக்காக சக் பண்ணிட்டு ஊன்னு சொல்லிட்டு இருக்க தூக்கத்தில் ஜாங்குக் என்னடா இது என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது பாப்பா சுஜம்மன் நினச்சி ஜாங்குக்காவோட நிப்பிள்ஸ் கிட்ட ஒரு மாதிரி போயிட்டு கடிக்கார. ஒய் நான் உங்கள் அம்மா இல்லை, நான் உங்கள் அப்பா, எனக்குலாம் வராது, உங்கள் அம்மா கிட்ட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே தான் பாப்பா அழுக ஆரம்பிச்சிருவா. ஏன்னா ஜாங்குக்கு ஒரு மாதிரி லைட்டாக அவன் வாய்ஸ் ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும். ஏய் அப்படின்னு கற்றுனோன்னு பாப்பா பயந்துருக்கும். இங்கே தான் அச்சோ அச்சோ பிரின்சஸ் என்ன பாரு தெரியாமல் டாடி தெரியாமல் சொல்லிட்டேன் சரியா, டாடி கத்திட்டேன் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாப்பா வந்து பசியில் அழுக ஆரம்பிச்சிடும். ஜாங்குக்கு கருத்திட்டே இருப்பா இல்லையா, குழந்தை பயந்துருக்கும். ஜாங்குக்கும் தூக்கி வச்சு அந்த மாதிரி ரோ 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 அப்படிலாம் சொல்லிட்டு ஜாங்குக்கு பாடலாம் சொல்லி வரும்போது ஜிம்முன்னு அங்கே இருந்து டவல் மட்டும் கட்டிட்டு கொடுக்கணும். ஜாங்குக்கு என்னாச்சு டே தெரியலடா பாப்பா அழுக்க நிப்பிள் சக் அப்படின்னு நீ எதாவது சொல்ல வர, கொஞ்சம் வாய முடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிம்மன் நான் என்ன பண்ணுவான் பாப்பா லைக் தூக்கிட்டு ஜாங்குக் கொஞ்சம் திரும்புறீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஏன்டா பாப்பாவுக்கு பால் கொடுக்கணும் கொஞ்சம் திரும்புங்க, இந்த மாதிரி பாப்பா குடிக்கும் போது பார்த்தா பாப்பா குடிக்க மாட்டேன் கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது ஓ ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஷர்ட் போடலை அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக்கு அப்போ தான் வந்து ரியாலிட்டிக்கு வந்துட்டு. ஆனால் ஜிம்னே ஆன்னு பார்த்துட்ருப்பான் ஜிம்மனோட பாடி. ஏன்னா இடுப்பு கீழே தான் வந்து டவல் கட்டியிருப்பான், மேலே கட்டியிருக்க மாட்டான் இல்லையா. ஜாங்குக்கு ஒரு மாதிரி ஆனை பார்க்க இங்கே தான் என்ன லுக்கு பண்ணலை நீ குட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் திரும்பி எங்கள் கண்ணாடி வழியை ஆனை ஜிம்மனை பார்த்துட்ருப்பான். இங்கே தான் ஜாங்குக் கண்ணாடியில் பார்த்தது போதும் போய் கிளம்புங்க வேலைக்கு போனோம்ல அப்படின்னு சொல்லும் போது தோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு ஆனை ஜிம்மனை பார்த்துட்ருக்கேன். ஜிம்மன் அப்படி ஒரு முறைக்க ஜாங்குக்கு போயிடுவான். அண்ட் ஜாங்குக்கு அப்படி குழைச்சிட்டு இருக்கும் போது நேற்று ஜிம்மன் வந்து ஜாங்குக்கோட ஹெட்டெல்லாம் பேட் பண்ணி ஒரு மாதிரி ரப் பண்ணி அவனை தூங்க வச்சுருப்பான்ல. ஸோ ஜாங்குக்கும் ஒரு மாதிரி
ஸ்னஃபில் பண்ணி ஜிமின் கூட அப்படி இப்படி ஒரு மாதிரி கழுத்துக்கிட்ட அந்த என்ன சொல்கிறது, அந்த கழுத்துக்கிட்ட அவன் ஃபேஸை வச்சுட்டு சும்மா டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஜங்குக் அதான் இதுக்கு தான் ரொம்ப குடிக்கூடாது, ஏதாவது ஜிம்முனை பண்ணிட்டியா என்ன அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக்கும் ஜிம்முனும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜங்குக் வந்து ஜிம்மனுக்கு ஃபுட்டு கொடுக்க ஃபீட் பண்ணுற அளவுக்கு 2 பேரும் ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்க. பட் லைஃப்பில் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு 1 வீக் போயிட்டுருக்கோம். ஒன் ஃபைன் டே ஜங்குக் தான் சொல்லுவான், ஜிம்மன் சொல்லுங்கள் ஜங்குக், எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கும்போது, மீட்டிங் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், உனக்கு ஏதாவது திங்ஸ் எதாவது வாங்கணுமா? இல்லை இல்லை பாப்பாவுக்கு. ஐயோ அப்பா சாமி, இங்கே பார்த்தீங்களா 3 வாட்ரூம் ஃபுல்லாக துணி இல்லைங்க, பாப்பாவோட பொம்மை தான் இருக்குது. என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, பார்க்குற எல்லாத்தையும் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வருவீங்களா? அண்ட் எவ்வளோ ரேட்டாக இருக்குது தெரியுமா? சுமன், என்னோட ப்ரின்சஸ், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் நீ சொல்கிற? நீ சொல்லக்கூடாது, என் குழந்தைக்கு நான் வாங்கி கொடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதோ ஒன்று பண்ணுங்க போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு வர உன் டாடி வந்து ரொம்ப பண்ணுறாருல அப்படின்னு சொல்லும் போது பாப்பா ஆன்னு சிரிக்க, ஆமாம் ரொம்ப பண்ணுறாரு. ஜங்குக் போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் கிளம்பிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜங்குக் போகிற மாதிரி போயிட்டு, திடீர்னு ஜங்குக் வந்து எந்திரிக்கலான்னு போகும்போது பாப்பாவோட டாய் மிதிச்சிருவான். அப்படியே ஜங்குக் ஸ்லிப்பாக ஜம்மன் திரும்ப ஜங்குக் கரெக்டாக ஜம்மன் மேலே மோத கீழே ஜம்மன் மேலே ஜங்குக் இருப்பாங்க. அண்ட் 2 பேருமே கிட்ட அதாவது ஆரேஞ்ச் கேப்பில் தான் 2 பேர் லெப்ஸ் இருக்கும். 2 பேருமே ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஜம்மன் ஹார்ட் பீட்லாம் பட்ட நடக்க ஜங்குக் அது மேலே ஜங்குக் அப்படியே ஜம்மனை பார்க்க, ஜம்மன் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக் தான் இந்த மாதிரி அவனை பார்த்து லிட்டரலி 2 வருஷம் இருக்கும். அதே கண்ணு, அதே ஸ்மெல் அப்படி இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜம்மன் என்னன்ற மாதிரி புருவத்தை ரைஸ் பண்ண கொஞ்சம் பூசிட்டு, அதாவது அப்போல்லாம் ஜஸ்ட் டச் பண்ணும் போது ஒரு மாதிரி சப்பையாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப மேடாக, ரொம்ப தொட்டாலே ஒரு மாதிரி கொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஷூ போவட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பிடிச்சி தள்ளும் போது ஜங்குக் வந்து கை வச்சிருப்பான் பேலன்ஸ் ஆகிட்டு அப்படியே ஜிம்மன் மேலே விழுந்துருவான். கரெக்டாக ஜிம்மனோட கழுத்துக்கிட்டே அவன் அப்படியே அப்படியே ஜங்குக் என்ன பண்ணுவான், ஜிம்மனோட கழுத்தை லைட்டாக பைட் பண்ண, இங்கே ஜிம்மன் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இது வரைக்கும் நான் எதுவும் பண்ணலடா, அண்ட் உன் ஸ்மெல் என்ன அவ்வளோ கரம் கிடைக்கிது, என்னால் முடியல ஜிம்மன், இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னு வை, நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மேலேருந்து எந்திரிச்சிட்டு ஜங்குக் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கிட்டு வெளியே போவான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷி ஆகிடும், உனக்கு என்ன பண்ணுறது தெரியாமல். அப்போ தான் எந்திரிக்க அவன் ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திரும்பலாம் பார்ப்போம். ஜங்குக் பின்னாடி வந்து ஜிம்மனை பேக் ஹக் பண்ணி பாடியெல்லாம் ரப் பண்ணி ஜங்குக் தான் அவன் கண்ட்ரோலே மறந்த ஜிம்மனை அப்படியே தூக்கி அவன் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுவான். ஜிம்மனை இந்த வாட்டி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக் அப்படியே ஜிம்மனை தூக்கி அவனோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு போச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்போது ஃபர்ஸ்ட் மூவ் ஜிம்மன் தான் எடுத்து வைப்பான். ஜங்குக் கூட கழுத்தெல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்கள் பாப்பா தான் பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் கான்ஷியஸே வருவாங்க. ஜங்குக் ஐயோ என்னடா பண்ணியிருக்க ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி, ஜம்முன்க்கு ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் கான்ஷியஸ் வந்து இப்போ தான் 2 பேரையும் கூட பாப்பா தூக்கிட்டு ஜங்குக் சொல்லுவான், ஜம்மன் நான் போகிறேன், நீ பாப்பாவை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் குடுகுன்னு கிளம்ப ஜம்மனுக்கு ரொம்ப ப்ளஷிங்காக
காப்பாற்றிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிகிட்டு இருப்பான். ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் மறுபடியும் கிளம்பி வந்தோம். செவன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக்கு ஒரு மாதிரி சினிக்கிட்டே சொல்லுவான். செவன் தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டப்புனு கதவை மூட இங்கே தான் ஜம்முனுக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ ஜம்மன் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜாங்குக்குமே ஜாலியாக வெளியே போயிடுவான். அண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணோம். ஆப்போசிட் ப்ரோவில் ஒரு பர்சன். ஏய் உண்மையை தான் சொல்கிறியா? ஜாங்குக் அவங்க வீட்டில் இருக்கானா? பாஸ் அது மட்டும் இல்லை பாஸ், அந்த குழந்த அன்னைக்கு நைட் ஸ்டே எல்லாம் ஜாங்குக். வாட்? தி கிரேட்டஸ்ட் மாஃபியா கேங் ஜாங்குக்கா? ஆமாம் பாஸ். டேய் ஒத்தா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? டேய் அந்த செங்காய் ரூமில் தானடா விட சொன்னேன் பாஸ். நீங்கள் 609 சொன்னீங்க பாஸ், நான் 69 ரூமில் விட்டுட்டேன் பாஸ். டேய் ஒத்தா பாடு என்னடா பண்ணி வச்சுருக்க? டேய் ஒத்தா ஜங்குக்காக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், பெரிய பருப்பு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான்டா. இப்போ தான் எங்கள் அம்மா அப்பா போட்டு தள்ளிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்தா, அதுக்குள்ளே என்னடா பண்ணி வச்சுருக்க? பாஸ் யாருக்குமே தெரியாது, போட்டுருவோம். நான் அக்கம் பக்கம்லாம் விசாரித்து பார்த்தேன். அவங்க வீட்லேயே நம்ம ஃப்ரெண்டு பாடி கார்டு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் சொன்னான், ஜாங்குக் சார் இருந்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து இது அதிகமாக இருக்குமா, ஜாங்குக் சார் இல்லைன்னா பெருசாக அந்த அளவுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க பாஸ். போட்டுருவோம், கடத்தி போட்டுருவோம், இல்லை அந்த இடத்துல போட்டுடலாம் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது, டேய் ஜங்குக்கு தெரிஞ்சால் மொத்தமாக அழிச்சிருவோம் பாஸ். தெரியாத மாதிரி பார்த்துக்கலாம், ரிஸ்க் எடுக்கலன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் வந்து ஸோ அப்படியே வந்து அந்த பர்சனோட லிப்ஸில் கிஸ் பண்ணேன். டேய் வேங்க பாஸ் பார்த்துக்கலாம், நீ ஏன் பேபி ஃபீல் பண்ணுற, அதான் நான் இருக்கேன். நீ இருப்படா, நான் இருக்கணும்ல பேபி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் மாஸ்டர் பிளான்லாம் போட்டு ஜங்குக் இல்லாத நேரத்தில் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போவாங்க. எங்கே பார்த்தா நம்ம ஜம்மன் தான் கிச்சனில் மேட்ஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். அண்ட் ஒரு 4-5 பேர் மாஸ்க்லாம் போட்டுட்டு வர அங்கே நிறைய சண்டைலாம் நடக்கும், நிறைய கன் சவுண்ட்லாம் கேட்கும். ஜம்மனோட மேட்ஸ்லாம் வந்து என்னென்னு எட்டி பார்க்கும் போது அங்கே தான் ஜம்மனோட அண்ணன் நிற்பான். பார்த்துட்டு அண்ணா, ஏய் ஜமன் என்னடா இங்கே இருக்க? நான் கூட நீ அசிங்க தாங்காமல் செத்துட்டுன்னு நினச்சேன். கடைசியில் ஜங்குக் வீட்டில் தான் உன்னை எடுப்பா வச்சுருக்கானா? பரவாயில்லையே, நீ செத்துட்டில் நான் நினச்சிட்ருக்கேன். நான் மார்னிங் கேட்டதானே உயிரோடு தான் இருக்க போலையே அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா என்ன பேசுகிறீங்க, எப்படி இருக்கீங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க? நான்லாம் இருக்கட்டும் ஜமன், நீ என்ன பண்ணுற இந்த வீட்டில்? நான் உனக்கு குழந்தைலாம் பிறந்துட்டாங்க கேள்விப்பட்டேன், அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சுமா இந்த வீட்டில் வச்சுருக்கான்? இப்போ தானே நான் நியூஸ் கேள்விப்பட்டேன், ஜங்குக்கும் அந்த ஹீரோயின் யார் மாமா அது ஐயோக்கும் கல்யாணம் ஆகப்போதாமே. ஐயோ யார் கூட பிரேக்கப் பண்ணிட்டாங்க, ஜங்குக் கூட கல்யாணம் பண்ண போகிறாங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்கம்மா. ஏன்னோ நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு தான் தலைவன் போயிருக்கான், உனக்குலாம் அது தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது, பாஸ் அப்படியா? ஆமாண்டா வாங்க, உனக்கு தெரியாதா? பாஸ் எனக்கு தெரியும், கன்ஃபார்ம் பண்ணிக்க கேட்டேன். இதுக்கப்புறம் ஜாங்கோக்கு இங்கே வர மாட்டானா தெரியாதா? ஜாங்கோக்கு உனக்கு கீப்பாக தான் வச்சுருக்கானா இப்போ தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் எப்படியும் ஜாங்கோக் எவன் கூடயும் இருந்து ஒரு பிள்ளையை பார்த்துட்டேன், ஜாங்கோக் கூடயும் கீப்பாக இருக்கேன். ஜாங்கோக் கூட நல்ல ஒரு பணக்காரனாக இருக்கான். நான் சொல்கிறேன், ஒன் நைட் போயிட்டு வந்தால் ஒரு நல்லா வச்சுப்பான்டா, உன் பிள்ளைய நல்லா வச்சுப்பான், உன்னை நல்லா வச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இங்கே தான் அந்த ஜெமன் பல்லாருன்னு அடிச்சுட்டு, என்ன பேசுகிறீங்க, கொச்சையாக பேசுகிறீங்க, நான் உங்கள் தம்பின்றதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லும் போது, உனக்கே வெக்க மயிர் இல்லாத போது, அசிங்க மயிர் இல்லாத போது நான் மட்டும் எதுக்கடா இருக்கணும்? ஒன்றும் மாதிரியா 18 வயசுல கண்டவங்க கூட படுத்துட்டு வந்து மொத்த குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு ஊரை விட்டு போய் எவன் கூட படுத்த பிள்ளைய பார்த்துட்டு, ஸோ புள்ள தான் பிறந்துருச்சு. அப்போ கூட கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இல்லை. ஜங்குக் கூட கீப்பா சி எவ்வளோ கொடுக்குறான் ஒரு நைட்டுக்கு? டேய் அதுக்கு மேலே தர ரெடியாக இருக்கானுங்கடா. உனக்குலாம் எவ்வளோ டிமாண்ட் இருக்கு டேமா டார்க் வெப்பில். நேற்று தான் ஃபோட்டோ பார்த்தேன் பத்தியா, அழுத டிமாண்டு. பா ஜங்குக்கும் எப்படி அவன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு.
நல்லா சம்பாதிக்கலாம், உன் புள்ளைய நல்லா பார்த்துக்கலாம், வா வா அண்ணன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுடைய கையை பிடிச்சி இழுக்க இங்கே செம்மன் தான் என்னை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இப்படிலாம் பேசாத, நான் உன் தம்பி தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிற, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும் போது, ஏய் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சாவா, ஓ உனக்கு உங்கள் அம்மா அப்பா மேலாம் பாசம் இருக்கா, ஒன்னால் மட்டும்தான்டா அம்மா அப்பா இப்போ என் கூட இல்லை, நீ எவன் கூட படுத்து வயிற்றுல புள்ளைய வாங்கிட்டு போயிட்ட, ஊர் உலகெல்லாம் அம்மா அப்பா எவ்வளோ கேவலமாக பேசிட்டு தெரியுமா, அவ்வளோ கேவலமாக பேசி அம்மா நெஞ்சு வழியில் செத்து போய் உங்கள் அப்பா அப்படியே படுத்த படுக்கையாக கடந்து இப்போ தான் உங்கள் அப்பனே போட்டு தள்ளன சொத்துக்காக, அவன் இருந்து என்ன புண்ணியம் சொல்லி எந்திரிச்சு நிற்கவும் வாக்கில்ல, வாய் பேசவும் முடியல, உம்மா பாசையில் ஊன்னு சாவடிச்சுக்கிட்டு அப்பா கூட இந்த சொத்தெல்லாம் பேரில் தான் எழுதி வச்சாவன், என்ன பண்ணுறது போலே இப்போ தான் ஒரு டெத் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு என் பேரில் மாற்றுறான், ஒரு குண்டு என் தலையில் பார்த்தா நீ உயிரோடு இருக்க, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அது ஜாங்குக்கு வீட்டில் நீ கீப்பா இருக்கியாமே, ஜாங்குக்கு தான் கல்யாணம் அப்போ வா வா அண்ணன் கூட வா, அண்ணன் உனக்கு நல்ல ஃப்யூச்சர் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிருக்க, இங்கே தான் வந்து செம்மன் சொல்லுவான், சி வாயமோடு, என் ஜாங்கோக்கோட பேரை சொல்ல கூட உனக்கு தான் அருகதி இல்லை, அவன் எங்கே நீ எங்கே, பொய்யும் சொத்துக்கு அம்மா அப்பாவை கொண்டிருக்கேன் நான் நீ அப்படின்னு சொல்லும் போது, ஏய் அம்மா அப்பாவையா உன்னையும் நான் தான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, சொத்துக்காக எது வேணால் பண்ணுவேன், ஆக்சுவலாக உன்னை ஒருத்தங்கிட்ட விற்றேன், அந்த பாடு உனக்கு இந்த ரூம்குள்ளே விடாமல் இதோ பாரு இந்த நாய் தான், இந்த பாடு தான் உன்னை ரூம் மாற்றி விட்டேன், இருந்தாலும் எப்படி கரெக்ஷன் பண்ணி காசை கறக்கலாம் தான் பார்த்தா நான் வந்து பார்க்குறதுக்குள்ளே அந்த ரூமில் இருக்கவன் காணாம போயிட்டான், அப்புறம் என்ன 2 மாங்காவும் மிஸ்ஸு, எனக்கு என்னவோ நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு சந்தோஷம்தான், ஆனால் என்ன பெத்தவ நீ போனதுக்கப்புறம் அவளும் மேலே போயிட்டா, அவள் போனதுக்கப்புறம் உங்கள் அப்பன் சொத்தெல்லாம் தூக்கி ஆர்ஃபனில் எழுதி வைக்க போகிறேன்னு எனக்கு டார்ச்சல் பண்ணி அவனை கொஞ்சமாக ஸ்லோ பாய்ஸ்ட்டு கொடுத்து இப்போ தான் போட்டு தள்ளேன், சரின்னு சொத்தெல்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சா நீ திரும்பி வந்துட்ட, என்னெல்லாம் பார்க்க உங்களுக்கு எப்படி தான் இருக்குது, இல்லை எப்படி தான் இருக்குது, நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாக நடிக்கிறது, சி நல்லவனா எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நல்லவனாக இருக்கல நடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீலாம் எப்பட்றா இவ்வளோ உத்தமாக தியாகியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்றாச்சலாம் வா ரொம்பலாம் பேச வேணாம், மணி பாரு 4:30 மணி, 5 மணிக்கு அரேபியன் சேட்டு ரெடியாக இருக்க அவனை வாங்கிட்டு போகிறதுக்கு, 1 மணி நேரத்துக்கு 5 லட்சம்னா பார்த்துக்கோ, 24 மணி நேரத்துக்கு, டேய் 24 மணி நேரம்னாலே அவ்வளோ வருமேடா, ஒன்று 1 வருஷம் வச்சுப்பானா, அப்போ டேய் அந்தாண்ட பணக்காரன் பாரு ஜெர்மன், புல்லெல்லாம் பெற்றாலும் தலுக்கு முழுக்கு தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நீ என் தம்பியாக போயிட்ட, இல்லை நானே போட்டிருப்போன்னு அப்படின்னு சொல்லும் போது ஜெர்மனுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும், காதை பொத்திப்பான், இங்கே தான் மேட் எல்லாத்தையும் அடைச்சி போட்டு ஜாங்குக்காவோட பாடி கார்ட்ஸ்லாம் சண்டை போட வருவாங்க, அவங்க அண்ணன் வந்து நிறைய பாடி கார்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, சண்டைலாம் நடக்கும், ஜெம்மன் தான் என்னை விட என் கையை பிடிக்காத, என்னை விட ஜாங்குக்கா பார்த்துங்க ஜாங்குக் அப்படி சொல்லும் போது ஜாங்குக்கோட பாடி கார்ட்ஸ் இங்கே வந்து பயங்கரமாக சண்டை போட, அவளாம் எதுவுமே கேட்காம ஜிம்னு நான் தரத்தனே எடுத்துட்டு அப்படியே வரலான்னு வரும்போது தான் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், என்னென்னு பார்த்தா ஜாங்குக் தாண்ட ஒரு பெரிய இந்த புல்லட் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக அந்த AK-47 இருக்குல்ல கண்டினியூவாக ரோலிங், அந்த மாதிரி ஷூட்டிங் சவுண்டு தான் மொத்தமாக அந்த வீட்டில் வந்து கன் ஷூட் சவுண்டாக மட்டும்தான் கேட்கும், ஜிம்முன் அரண்டுருவான், இங்கே அப்படியே கண்ணை மூடிட்டு ஜாங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி அப்படியே உட்காந்துப்பான், பார்த்தா இங்கே ஜிம்மனோட அண்ணன் உடம்பு ஃபுல்லாக வந்து அவ்வளோ புல்லட்ஸாக இருக்கும், பிச்சுக்கிட்டு அடிக்கும், ரத்தம் இதெல்லாமே ஜெமன் மேலே இருக்கும், ஜாங்குக்கா ஓடி வந்து ஜெமன் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது ஜாங்குக்கா கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவோம், தேம்பி அழுக ஆரம்பிச்சிருவோம், அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவான், இங்கே தான் பாடி கார்ட்ஸ் கிட்ட அப்படியே கண்ணை காட்டுவாங்க, எல்லாமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, இங்கே தான் ஜெமன் அப்படியே ஜாங்குக்கா அப்படியே பயங்கரமாக அழுவோம், இதெல்லாம் உனக்கு முன்னாடி தெரியுமா ஜாங்குக் அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான், கிட்ட ஜாங்குக் நீ சொல்லல, கிட்ட சொல்லல,
அம்மா அப்பா கொண்டுட்டானா ஜங்குக் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் ஆமான்ற மாதிரி தலையாட்டுவான். என்கிட்ட ஏன் சொல்லல அம்மா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லும் போது சுமன் அம்மா அப்பாவுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சொல்லிட்டு சுமன் பயங்கரமா தேம்பி சுமன் என்ன பாரு சுமன் இங்க பாரு இங்க பாரு மூச்சு விடு சுமன் இங்க பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காம் டவுன் பண்ணும்போது காம் டவுனே ஆக மாட்டான். அந்த நேரத்தில் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இங்கே பாரு என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு சிம்மனோட கண்ணத்துலலாம் டேப் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வேறு வேலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சிம்மன் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு ஷவர் ஓப்பன் பண்ணி அப்படியே இங்கே நிற்க வச்சிருவான். இங்கே வந்து சிம்மனோட பாடிலாம் ரப் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பாரு ஒன்றும் இல்லை, நம்ம பேசலாம், பேசி தீர்த்துக்கலாம். என்னை பாரு என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சிவன் பயங்கரமாக உடஞ்சிருவான். இங்கே வந்து சிவன் இப்படி கண்ணெல்லாம் தொடச்சி ஜங்குக் கிட்ட ஏன் ஜங்குக் எதுக்காக எனக்கு மட்டும் ஏன் ஜங்குக் எல்லாம் இப்படி நடக்குது? என்கிட்ட நீ முன்னாடியே ஏன் சொல்லலை ஜங்குக்? எதுக்காக நீ மறைச்ச என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஷர்ட்டை பிடிச்சி கேட்க ஜங்குக் தான் அப்படி பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் யூடா, அதனால மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. அன்றைக்கி நைட் நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். ஐ டோன்ட் நோ நான் யார் கூட ஸ்டே பண்ணினேன். பட் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐம் ஸோ ப்ளஷர்ட். என்னால் அந்த மூமெண்ட்டை உன்னை விட்டுட்டு போக முடியல. கண்ணை திறந்து பார்த்தா நீ அந்த இடத்துல இல்லை. பைத்தியக்கார மாதிரி 2 நாள் அந்த ரூம்குள்ளே இருந்தேன். 3ஆவது நாள் ஒரு டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் தான் இருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது உங்கள் அப்பா ரொம்ப கோவப்பட்டாங்க. உண்மையெல்லாம் சொல்லி புரிய வச்சேன். ஐ நீட் டு மேரிட் யூ அப்படின்னு நான் சொன்னேன். உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அண்ட் அப்போ தான் சொன்னாங்க நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு. அண்ட் நான் உன்னை தேடும்போது உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நான் செக் பண்ணேன். அப்போ தான் ஐ கெட் டு நோ மோர் திங்ஸ் அபவுட் யூ. உன்னை சின்ன வயசுல உங்கள் அண்ணா அப்யூஸ் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சது. அண்ட் நீ பழசெல்லாம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மறைஞ்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறதோட நீ வெளியே சேஃபாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியாது. அண்ட் நான் கொஞ்ச நாள் ஒன்றை தேடுற சாக்கில் உன் ஃபேமிலி விட்டது தான் பண்ண பெரிய தப்பு. என்னால் உங்கள் அப்பாவும் சரி உங்கள் அம்மாவையும் சரி சேவ் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த கில்ட்டில் நான் இருக்கேன் ஜெமன் அப்படின்ற மாதிரி அங்கோக்கு இங்கே சொல்ல ஜெமன் ரொம்ப டைட்டாக மட்டும் பயங்கரமாக அழுதுட்ருப்பான். ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான், பயங்கரமாக அழுவான். எல்லாமே என்னால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னையே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அவனை அடிச்சிட்டு இருப்பான். ஜங்குக் அப்படியே செப்பனை ஹக் பண்ணி இங்கே பாரு ஜெமன், உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நம்ம குழந்தை இருக்க ஜெமன், ப்ளீஸ் இப்படி சொல்லாது, உன்னை லவ் பண்ண வெளியே நிறைய பேர் இருக்கும், இந்த மாதிரி பண்ணாத ஜெமன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல ப்ளீஸ் உன் காலில் கூட விழுற, நீ உன்னையே ஹர்ட் பண்ணிக்காது அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல ஜங்குக் எனக்கு பெசாம டிவோர்ஸ் கொடுத்துரு ஜங்குக், உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைப்பா ஜங்குக், பையனும் பொண்ணும். நான் யாரோட லைஃப்லையுமே நான் இருந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்க மாட்டேங்குது ஜங்குக். என் அம்மா அப்பா என்னால் இறந்து போனாங்க, என் அண்ணா என்னால் என் முன்னாடி அவன் இறக்க நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் ஜங்குக். ஒரு நல்ல ஹியூமனே இல்லை, எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனா இல்லை, எங்கள் அண்ணனுக்கு ஒரு இங்கே பாரு ஜெமன், நீ உங்கள் அம்மா அப்பா பற்றி வேணால் பேசு, உங்கள் அண்ணனை பற்றி பேசாத, அவன்லாம் ஒரு மிருகம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக் சொல்ல ஜெமனுக்கு ரொம்ப அழுகையாக வந்துடும். பயங்கரமாக அழுதுட்ருப்பான். அழுத அப்படியே அங்கேயே ஃபெயிண்ட் ஆகிடுவான். ஜங்குக் தான் ஜெமனை தூக்கி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலையெல்லாம் தோட்டிட்டு ஜெமன் பக்கத்துலேயே இருப்பான். ஏன்னா ஆல்ரெடி ஜெமனுக்கு ஃபீவர் வேறு இருந்திருக்கோம் இல்லையா. ஸோ பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு அப்படி தான் ஒரு 2 days கேரி பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் டே தான் ஜெமனை எந்திரிப்பான். ஜங்குக் தான் ஜெமன் கிட்ட வந்து ஜெமன்லாம் தொட்டு பார்த்துட்டு நீ ஓகே தானடா அப்படின்னு கேட்கும்போது ஜெமனை டிங்குன்னு தலையாட்டுவான். ஜெமன் எதுவுமே பேச மாட்டான். ஜங்குக் ரொம்ப சேடாகவே இருப்பான். ஜெமனுக்கு போய் தெரிஞ்சிடும். அண்ட் ஜங்குக் நிறைய ஜெமன் கிட்ட பேசுவான். எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான், ரூம்குள்ளேயே இருப்பான். ஜங்குக் சொல்லுவான் அவுட்டிங் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மூடு இல்லை ஜங்குக், நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் சொல்லக்கூடாதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜெமன் பேபி 3 பேரும் காரில் அப்படி ஒரு மாதிரி பீச்சுக்கு போவாங்க.
இங்கே தான் பீச்சில் உட்கார வச்சுட்டு பாப்பா கூட தான் ஜாங்குக்கு விளையாண்டுட்டு இருப்பான். ஜெமினி சும்மா உட்காந்துட்டு இருப்பான். சும்மா ஒரு மாதிரி அது மூணையும் பார்த்து லைக் ஈவினிங் டைம் தான். ஸோ சன்செட்லாம் அந்த தெரியும் இல்லையா பீச்சில். அந்த சன்செட் பார்த்துட்டு அங்கே இருக்க சுற்றி இருக்க குழந்தைங்களையும் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி பெயினாகவே இருக்கும். எனக்காக மட்டும் என் லைஃப்பில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற போல நிறைய திங்க் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பான். இங்கே தான் நம்ம ஜாங்குக்கு ஜெமன் இங்கே வா விளையாடலாம் வா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் விளையாடுங்க ஜாங்குக் நான் வரல அப்படின்னு சொல்லுவான். இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் தான் ஜிம்மன் கூட இருந்த ஜாங்குக் வந்து ஜிம்மனை வந்து தண்ணியிலலாம் போட்டு விளையாண்டுட்டு நைட்டு டின்னருக்குலாம் வெளியே போவாங்க. ஆஸ் யூஷுவலாக அப்படி தாங்க ரொட்டீன் போகும். அண்ட் நெக்ஸ்ட் டே ஜாங்குக் தான் ஜமன் ஒரு இடத்துக்கு போன கிளம்பி வா. நானா ஜாங்குக்கா? நீ தான் கிளம்பி வா. ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் தாண்டா ஜிம்மனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போவான். அது பார்க்க ஜிம்மனோட வீடு மாதிரி இருக்கும். ஜிம்மனோட வீடுனா ஜிம்மன் சின்ன வயசில் இருந்த வீடாக இருக்கும். அது ஜிம்மனோட கிராண்ட்மா இருந்த வீடு. அங்கே தான் போகும்போது இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு பேக் சைட் கூட்டிகிட்டு போவான். அவங்க ஒரு மாதிரி கிரேவியார்ட் மாதிரி இருக்கும். அவங்க கிராண்ட்மா இருப்பாங்க. அது பக்கத்து ஜிம்மனோட அம்மா அப்பா அவங்களோட கிரேவியார்ட் இருக்கும். அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு உன் அம்மா அப்பாவை இங்கே தான் பறி பண்ண ஜிம்மன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துலையா அம்மான்ற மாதிரி தலையாட்டும் போது ஜெமுன் அப்படியே போய் உட்காந்து பயங்கரமாக கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருவான். சாரி, நம்மளுக்காக நல்ல பையனா இல்லை, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கு நான் தான் ஒரு காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜெமுன் பயங்கரமாக அழகாட்டிருப்பான். இங்கே சாம்புக்கு சொல்லுவான், இங்கே பாரு ஜெமுன், அழுகிறதுனா மொத்தமாக இங்கேயே அழுதுரு, இதுக்கப்புறம் நீ அழகக்கூடாது, ஏன்னா அவனுக்காக நான் இருக்கேன், அப்பா இருக்கா. அது மட்டும் இல்லை ஜெமன், உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அம்மா ஜெமன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் இருக்கும். ஜெமன் திரும்பி பார்த்தா அவங்க வீட்டோட லாயர், அதாவது ஜெமனோட அப்பா மொத்த சொத்தம் ஜெமன் பேரில் மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. பிஸ்னஸ் கம்பெனிலேருந்து எல்லாமே அவங்க பேரில் தான் எழுதியிருப்பாங்க. சப்போஸ் ஜெமனோட அப்பா அம்மாவே இறந்துட்டாலும் அவங்க பையன் பார்த்தா பாக் ஜெமன் மட்டும்தான் சொத்து எல்லாமே அவனுக்கு தான் போகும். பாக் ஜெமன் உயிரோட இல்லைன்னா அனாத ஆசிரமத்துக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க. இங்கே பாரு ஜெமன், மொத்த பார்க் குரூப்புக்கும் நீ இப்போ தேவை. ஏன்னா உங்கள் அண்ணன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கம்பெனி குட்டிச்சவராக மாற்றிருக்கோம். இந்த டைமில் கண்டிப்பாக நீ தேவை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜாங்கோக்கும், அம்மா ஜெமன் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உன் வேலையை நீ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் எனக்கு பாப்பா இருக்கே, நான் எப்படி பாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஜாங்கோக் என்ன விளையாடுறீங்களா? ஜெமன், பாப்பாவுக்கு 1 வயசு ஆக போகுது, அடுத்த மாதம் வந்தால் 1 இயர் ஆக போகுது, நான் பார்த்துக்கிறேன், விடு அப்படின்னு சொல்லும்போது ஜாங்கோக், என்னால் எப்படி முடியும்? ஜெமன், யூ கேன் டூ யோர் செல்ஃப், எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் இது பண்ண முடியும். அண்ட் நீ பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தானே படிக்க ஸ்டார்ட் பண்ண, ஆனால் நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ. இங்கே பாரு ஜெமன், மார்னிங் காலேஜ் போ, ஈவினிங் ஆஃபீஸை பார்த்துக்கோ, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் வந்து வீட்டில் தான் இருப்பேன். அப்பப்போ மாஃபியா மீட்டிங் போவேன். நம்ம வீட்டில் நிறைய மேட்ஸ் இருக்காங்க, பாப்பாவை பார்த்துப்பாங்க. அண்ட் நானே பார்த்துக்க போகிறேன், கூட என் அசிஸ்டண்ட் வேறு இருக்கான். என்னடா நீ பார்த்துக்க மாட்டியா? கண்டிப்பாக பார்த்துக்கலாம் பாஸ், நம்ம பிரின்சஸ், நான் பார்த்துக்காம நான் தான் தாய் மாமன், நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஜெமன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுவான். அண்ட் நெக்ஸ்ட் டேவே ஜெமனு காலேஜ்லாம் சேர்த்து விட்டுருவாங்க. ஜெமன் ரொட்டீன் இப்படி தான் போகும். பாப்பாவை வந்து காலைல எழுப்பி குளிப்பாட்டிட்டு பால்லாம் கொடுத்துட்டு அவன் காலேஜ் போயிடுவான். அண்ட் ஈவினிங் வருவான், ஆஃபீஸை பார்த்துப்பான், பாப்பா கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், அவ்வளோதான் தூங்கிடுவான். அப்படி தான் லைக் இந்த ஒரு 1.5 வருஷம் அப்படி தான் போகும், 2 வருஷம் அப்படி தான் போகும். ஜெமன் கிராஜுவேட் ஆகிடுவான். பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் செலிப்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் ஜெமன் இப்படி தான் ஹார்ட் ஒர்க்காக பண்ணிகிட்ருப்பான். 90% ஜெமன் வந்து ஆஃபீஸ், காலேஜ், ஸ்டடீஸ் அப்படி தான் இருப்பான். ஏன்னா ஜாங்கோக் வந்து பாப்பா ரொம்ப கேர் பண்ணுறனால ஜெமன் பாப்பா கிட்டே போகவே மாட்டான். பாப்பாவும் ஜெம்மனை தேடாது, ஃபுல்லாக அப்பா 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 அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பாப்பா வந்து பேச ஆரம்பிச்சிருவா. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜாங்கோக் கிட்ட தான். ஜெமன் கிட்ட வருவா, பால் குடிக்க, ஜெமன் கிட்ட கொஞ்ச நேரம் விளையாடுவா, ஜெமன் வந்து பேசுவா, விளையாடுவான். அப்படி தான் 2 வருஷம் போகும். ஃபைனலி ஜெமனுக்கு இப்போது கம்பெனியில் வந்து சிஇஓ வந்து இன்றைக்கி தான் ஜாயின் பண்ண போகிறான் ஃபர்ஸ்ட் டே. இங்கே தான் ஜெமன் சொல்லுவான், ஜாங்கோக் இதெல்லாம் நான் பண்ணியே ஆகணுமா? ஆமாம் ஜெமன், கண்டிப்பாக பண்ணணும். ஜாங்கோக், எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன், இத்தனை நாள் ஓகே, அப்புறம்
இப்போ ஒரு மாரி பதட்டமா இருக்கு. இத்தன நாள் நீ தான் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்க. ஏன் நீ தான் எல்லாமே பண்ணியிருக்க. போர்ட் மீட்டிங்ல நீ அட்டெண்ட் பண்ணியிருக்க. இப்ப என்ன புதுசா? ஜங்கக் இத்தன நாள் வேற. ஆனா இப்போ இப்போ என்ன? அ எப்படி சொல்றது? வாயால தான். ஐயோ! ஜங்கக் அப்புறம் எனக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஜாங்குக் எதுவுமே சொல்லாம ஜமன் கிட்ட வந்து அவன் சாஃப்டா அவன் லிப்பை பிடிச்சி பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஜமனும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணி முடிக்கும் போது இங்கேதான் ஐயையோ அச்சச்சோ அம்மா அப்பா கிச்சி கிச்சி சாயி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டு ஓடிடும். அப்போதான் வந்து ஜமனுக்கு கான்ஷியஸும் ஜாங்குக் கான்ஷியஸும் ஜாங்குக்கா அப்படின்னு சொல்ல ஜமன் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற? ஆ பெட்டர். அவ்வளோதான், போயிட்டு வா, பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன். அண்ட் நம்ம பிரின்சஸ்க்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே கிண்டர் கார்டன். ஆமாம்ல, இப்போ தான் கையில் தூக்குன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பிள்ளைக்கு 3 வயசு ஆக போகுது. ஆமாம், நான் தான் ஸ்கூலில் சேர்த்து விடலான்னு சொல்கிறேன். ஏய், இப்போவே ஸ்கூலுக்குலாம் போக வேணாண்டா, கிண்டர் கார்டன்லாம் போட்டோம் 4 வயசில் ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். ஜகுக்கா 3 வயசு, நான் உன்னை 2.5 வயசுலேயே சேர்க்க சொன்னேன். ஏய் இருக்கட்டும்டா, என் பொண்ணு பொறுமையாக படிக்கட்டும். சங்குக்கா கஸ்மி, நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைய. ஜகுக் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு அண்ட் 3 பேருமே ஸோ 2 பேருமே குழந்தைய வந்து ப்ரீ ஸ்கூல் அதாவது கிண்டர் கார்டனில் சேர்த்து விட்டுட்டு அவங்க பார்த்துட்டு 2 பேரும் ஒர்க் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஜிம்மன் இதுக்கு ஃபர்ஸ்ட் டே ஜாங்குக்கும் வந்து ஆஃபீஸ் போயிடுவான். ஜாங்குக் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பான். ஜிம்மன் ஓகேவா நீ எப்படி போகுது அப்படி இப்படின்னு வான். பட் ஜிம்மன் எதுவுமே ஒர்க்குன்னு வந்துட்டா ஜிம்மன் எந்த ஒரு மெசேஜ் எதுவுமே பார்க்க மாட்டான். லன்ச் டைம் மட்டும்தான் ஃபோன் எடுப்பான். ஜாங்குக் அறிவு இருக்கா? ஏன் 108 வாட்டி கால் பண்ணியிருக்கேன்? சும்மா நீ வேற ஃபோன் எடுக்கலையே, ரொம்ப பதட்டமாக இருக்குனியா? எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன். சங்கு, ஐம் நாட் எ கிட், எனக்கு தெரியும். பட் என்னோட பொண்டாட்டி எனக்கு கிட்டு தான். கலர் ரொம்ப நோவஸாக வேற போனான். அண்ட் மார்னிங் கிஸ் வர எனக்கு ப்ராப்பராக தரல. சங்கு என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி மேலே எனக்கு அவ்வளோ அப்ரெஷன் அப்படின்னு சொல்லி சங்கோ நீங்கள் என்கிட்ட இருக்கேன், என்ன உன் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாங்கோக்கு அங்கே இருக்கும். சாங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மன் ஓடி போய் ஹக் பண்ணிப்பான். என்னடா ஆஃபீஸ்க்கு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன். என்னவோ என்னோட பேபியை நான் மிஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ வாண்ட் ஒன் ஸ்பெஷல் லன்ச் வித் யூ அப்படின்னு சொல்ல போதும். ஓஹோ ஸ்பெஷல் லன்ச்சா? என்ன வேணும்? ஹாட் ரைஸ் வித் ஸ்பைசி கிரேவி வித் லாட் ஆஃப் சிட் சாட் வித் ஒன் என்டையர் கிஸ் அப்படின்னு சொல்லுவான். சிட் சாட் பண்ண என்கிட்ட வரியா? எல்லாமே உன்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது சம்மன் தான் லிப்ஸில் கை வச்சுட்டேன். சாங்கோ இட்ஸ் அ ஆஃபர்ஸ், நான் இங்கே சிஇஓ அண்ட் நீயும் ஒரு கம்பெனியோட சிஇஓ. பர்வட் மாதிரி நடந்துக்கூடாது. பொண்டாட்டிக்கிட்ட பர்வட்டா இல்லாமல் ரோட்டில் போகிறவக்கிட்டே பர்வட்டா இருக்க முடியும்? ஓ சாரிக்கு ரோட்டில் போகிறவக்கிட்ட பர்வட்டா இருக்கணுமா? வேண்டாம், அதான் நீ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது சிம்மன் அப்படி கிட்ட மம்மா டேடா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. ஐயோ எல்லாம் பண்ண நீ டோரை லாக் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் டோரை பண்ண மம்மா டேடா எனக்கு தெரியுமா ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் கிச்சாக்கி கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா க்யூட்டாக 2 கொடிமே போட்டுட்டு ஒரு குட்டி ஃப்ராக் போட்டு வர ஜெமன் சாக்கு பிடிச்சி தள்ளி விட்டு அப்படியே பாப்பா தூக்கி வந்து கடத்தில் முத்தம் கொடுக்கு. லவ் யூ பிரின்சஸ், லவ் யூ டூ 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 நோ ஃபோர் அப்படி சொல்லிட்டு கிணத்துல மாற்றி மாற்றி கொடுத்துப்பாங்க. ஒய் வாயாடி அப்பாவுக்கு டேடா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிக்க. சரி நம்ம இன்னைக்கு மூவி போகணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி பாப்பா கேட்கு. ஓ மூவி போகணும், பார்க்குக்கு போகணும், பீச்சுக்கு போகணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அதுக்கெலாம் நிறைய செலவாகுமே அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்க. ஜாண்டா பிரின்சஸ்க்காக கோச்சிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது டே 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 இன்னும் மாதிரியே பண்ணுறாடான்னு சொல்லிட்டு ஜாங்கோக் தான் ஜம்மன் கண்ணத்தை போட்டு கெல்ல. ஐயோ அம்மா நான் அந்நியமையாக பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா சொல்ல ஆமான்ற மாதிரி 2 பேரும் க்யூட்டாக வந்து பாப்பா கிஸ் பண்ண அப்படியே ஸ்கிப் பண்ணால் வீட்டுக்கு போகிறச்சு நல்லா பீச்சில் ஆட்டம் போட்டுட்டு அப்பா பொண்ணு எல்லாருமே ஒய்ஃப்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டு வீட்டுக்கு போவாங்க. ஆட்டம் போட்டு வெளியே சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. பார்த்தா எல்லாருமே பயங்கரமாக டயர்டாக இருப்பாங்க. பாப்பாவை போய் அவள் தூங்கியிருப்பா. ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு பாப்பா படுக்க வச்சு சிம்மன் தான் குளிக்க போவான். குளிச்சுட்டு வாட்ரூப் கட்டிட்டு வந்துட்டு சாங்குக்கு தான் குளிக்கலான்னு போகும்போது சிம்மனை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகிடுவான்.
இங்கே தான் ஜாகோ கிட்ட வந்து செம்மனை பேக்கப் பண்ணிட்டு செம்மனோட கழுத்துலேயே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுவோம். செம்மன் செம்மன் சொல்லுங்க ஜாங்குக்கா, என்னாச்சு? நீங்கள் போய் குளிக்கலையா? செம்மன் ஜங்குக் செம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கை அப்படி செம்மன் பாடியை ரூமாக்கு மஞ்சஸ்கிட்டலாம் போயிட்டு ஒரு மாதிரி சாசியாக ரப் பண்ணிட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான் அவன் ஜஸ்ட்லேயே. என்ன வேணும்? கையிடு சமன். ஆல்ரெடி ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ் ஆச்சு எதுக்கு? இல்லைடா உன்னை டச் பண்ணி. ஸோ ஸோ எனக்கு உனக்கு எனக்கு இல்லை, உனக்கு இல்லைன்னா என்ன? அதாவது பாப்பா கேட்டா, என்ன கேட்டானா, டாட்டா நான் ஒன்று இருக்கேன், எனக்கு தம்பியோ தங்கச்சியோ வேணும் அப்படின்னு கேட்டா. ஸோ நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு ஓகேடா அவன் அம்மா கிட்ட கேளுன்னு. சங்குக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவள் கேட்குறாள் எனக்கு என் ப்ரின்சஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ என் ப்ரின்சஸ் என்ன ஆசைப்படலாம் செஞ்சு கொடுத்துரும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக ஒரு 4 மணி நேரம் டைம் கொடுத்தா அடுத்த 10 மாதத்தில் பேபி வந்துடும். ஜாங்கோக் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு போய் கூலிங்கன்னு சொல்லிட்டு ஜாங்கோக் அதாண்டா ஜம்முனை பிடிச்சி பாத்ரூமில் தள்ளி விட. ஜாங்கோக் ஜம்முனை இழுத்து அப்படியே அந்த ஷவர்கிட்ட பிடிச்சி தள்ள. இங்கே தான் ஜம்முன் ஜாங்கோக் என்ன பண்ணுற உனக்கு தெரியாதா? ஜாங்கோக் பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவன் ஏன் பொண்ணுடா, படுத்த நல்லா தூங்குவா. உன் பொண்ணா சேட்டைக்காரியா இருக்கா? ஓய், என் குழந்த பாசக்காரிடா. யார் அவளா? நீ தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மடி திருப்பிக்க. அப்படியே 2 பேருக்கும் பயங்கரமாக ஒரு மாதிரி மேக்கப் பண்ணுவோம். ஏன்னா ஜெம்மன் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாங்கு கூட இருக்கனால பயங்கரமாக பெயின் ப்ளஷர்னு ஒரு மாதிரி பயங்கரமாக மேக்கப் போவோம். இங்கே தான் ஜெம்மன் கத்துவான் கதறுவான். ஜாங்கு 2 ரவுண்ட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் கை கால்லாம் வலிக்குது ஜாங்கு, நோ 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 அப்படின்னு சொல்லுது. ஜெம்மன் ப்ளீஸ் ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பாத்ரூம்குள்ளே வச்சு பயங்கரமாக மேக்கப் பண்ண டிஃப்ரெண்ட் பொசிஷனை ட்ரை பண்ணுவாங்க. இங்கே ஜெம்மன் டே என்னை விட்டுடா அப்படின்ற மாதிரி கதறிட்டு அப்படியே ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஜாங்குக் தான் ஜெம்மனை கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டு நடுவில் பாப்பா ரைட் ஹேண்ட் சைடு ஜெம்மன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜாங்குக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவை ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க லைஃப் டெய்லியுமே நிறைய சிட்சாட், நிறைய ஃபைட், நிறைய லவ், நிறைய ரொமான்ஸ்னு நல்ல லைஃப் மூவ் ஆகிட்ருக்கும். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி எனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல ஸ்டோரியில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். இல்லை ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இல்லை, ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்பெஷல் பார்ட் போட்டுருவோம். ஓகேவா? பாய்.